ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சதீஷ் தேவி. இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு டிவைன் ட்ரிப் தான். வேறு எங்கேயும் இல்லை, அச்சங்கோயில் தான் போய்கிட்டு இருக்கோம். அச்சங்கோயில் போகணுங்கிறது நாங்கள் ரொம்ப நாளாக போடுற ஒரு பிளான் தான். பட் போகிறதுக்கு இந்த சான்ஸே கிடைக்காது. இந்த டைம் அந்த சான்ஸ் கிடைச்சா விட்டுருவோமா? ஸோ உடனே கிளம்பிட்டோம். ஹாப்பியாக ஜாலியாக ஒரு வைபாக போனோம். எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது. ரோட்ல தான் போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா இப்பவே ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு வைப் இருக்கும். இந்த மலைய ரொம்ப கிட்ட பாக்குற மாதிரி இருக்குல்ல. அதான் நான் ஸ்பெசிஃபிக்கா அது மட்டும் வீடியோ எடுத்தேன். எனக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ரோடெல்லாம் வளைஞ்சு 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 போகுது. அதனாலதான் காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிறாங்கண்ணே கேரளாவை. இப்படி இருந்தா பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேன்னு இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது? செம்ம ஹாப்பியாக இருந்தது உள்ளே என்டர் ஆகுறப்பவே. மேல வந்திருக்கோம். காட்டுக்குள்ள ரோட்ல போற மாதிரி இருக்கு. போட்டோ ஷூட்லாம் பண்ண செம பிளேஸ். நமக்கு எங்க போனாலும் போட்டோ தான் மைண்ட். வெளியே இருந்து பார்க்குறப்போ நார்மலாக ட்ரீஸ் தானே இருக்குது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் அப்படி தானே ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம அந்த பிளேஸில் இருக்கிறப்போ மேலே வேகமாக படுற காற்று, அமைதியாக இருக்கிற ஒரு மனநிலை, சுற்றிலும் க்ரீனரி, எதுவுமே யோசிக்காத மைண்டு பிளாங்க் அவுட்டாக ஒரு ஹாப்பி தாட், அது நம்ம அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்கும். ஐயோ கவிதை 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 மாதிரி வருதுல்ல நினைக்கிறப்பவே. குளிர் ஜாஸ்தி ஆகுது. வெளிய வெயில் மாதிரி இருக்கு, இங்க உள்ள செம்ம சில்லா இருக்கு. அச்சங்கோயிலுக்கு வரீங்கன்னா நல்ல கண்டிஷனான பைக் வச்சுக்கிட்டு வாங்க. குண்டும் குழியுமா இருக்கு. ஆனா ரோடுலாம் உள்ள அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்கு. கொஞ்சம் கூட வெயிலே படல. நிழல்ல அப்படியே ஃபுல் அமைதியா இருக்கான். அதான் அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கிறப்போ இப்ப வெயில் அடிக்குது. காத்து அப்படியே காத்து சவுண்ட் வந்து அப்படியே கேட்கும். நல்லா இருக்கு. பூவெல்லாம் எவ்வளவு போடு வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. இது என்ன மரம் தெரியல. பூவெல்லாம் அழகா இருக்கு. நிறைய பூ கீழே கொட்டி கிடக்கு. இந்த வழி ஃபுல்லா பூ தான். இந்த வியூ பாருங்கள், வாட்டர் ஃப்ளோ இருக்குது, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் எங்கேயுமே இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா எலிஃபண்ட்ஸ் வார்னின்னு நிறைய போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயுமே இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. மைண்டில் ஓடின லைன்ஸ் இது தான். நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே, இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லைன்ஸ் இது. 96 மூவியில் த லைஃப் ஆஃப் ராம், அந்த சாங்கில் வரும் இந்த லைன்ஸ். அதுதான் மைண்டில் அப்படியே செம்மையாக ஓடிட்டு இருந்தது. போகிறப்ப அந்த சாங் அப்படியே படிச்சுட்டு ஒரு வைப்பில் போய்கிட்டு இருந்தேன். இப்போ என்னால் படிக்க முடியாது. என்னால் முடியும், உங்களால் கேட்க முடியாது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பாய். எங்க அம்மா குட்டி போன இது என்னது மயிலா? நடு ரோட்ல அங்க பாடுங்க அழகரி பண்றாங்க. கேக் போட ஃபுல்லா செடி வச்சிருக்காங்க. இந்த மலைக்குள்ளேயும் விவசாயம். அங்க ஒரு வீடு இருக்கு. செம்ம லைஃப்ல அவங்களுக்கு ஒரே அட்வென்ச்சர்ஸான லைஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லா விவசாயம் பண்ற இடம். அதாவது நம்ம எல்லாம் எப்படி ரைஸ் அது மாதிரி நெல்லு எல்லாம் எப்படி விளைய போடுறோமோ அது மாதிரி இங்க ஏதோ தேக்கு அது மாதிரி நிறைய விளைய வச்சிருக்கோம். தாண்டி ஊருக்குள்ள வந்துட்டோம். எனக்கு பர்சனலாக கேரளா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒன் டைம் கூட அந்த சைட் போனதில்ல. தாண்டி அந்த வீடு இருக்கிற பிளேசஸ் போனதும் இன்னும் ரொம்ப குஷி ஆயிட்டு. அதெல்லாம் படத்துல தான் பார்த்துருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ல. கோயில்
என்ட்ரன்ஸ்லயே ஹனுமனும் கருப்பசாமியும் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ள கோயில் போறோம். கருப்பன். உம். என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆஞ்சநேயர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். என்னோட ஸ்கூல் டைமில் நான் போன ஒரே கோயில், அதிகமான கோயில்னா ஆஞ்சநேய கோயில் தான். 108 தடவை ஸ்ரீராம் ஜெயம், ஓம் நம சிவாயலாம் எழுதி கொண்டு போய் வைக்கிற பழக்கம்லாம் மாலை உண்டு. போட்டு வரவங்க எல்லாம் அடுத்து இந்த கோயிலுக்கு வருவாங்க, அங்க அச்சங்கோயிலுக்கு. இப்போ எல்லாம் மாலை போட்ட அந்த சீசன்லாம் முடிஞ்சிச்சு போல. கிரவுட் இல்ல. நல்லா அமைதியா சாமி கும்பிட்டு போலாம். ரொம்ப நேரமா நின்று கும்பிட்டோம் சரி. கூட்டமே இல்லை. அப்படி சாமி பார்த்த மாதிரி ரொம்ப நேரமா நின்று சரி கும்பிட்டோம். இது என்ன பூனே தெரியல. வர வழியில ஃபுல்லா இந்த பூ தான். ரோடு ஃபுல்லா இந்த பூ தான் இருந்தது. நிறைய பூ இருக்குது. அங்க எடுத்துட மாட்டேன்ல, இங்க கிடைச்சிருச்சு. அழகா இருக்குல்ல. வந்து காட் வன துர்க்கை இருக்கு. சுத்திலும் அச்சங்கோயில் வந்ததுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்தது. நான் பிறந்ததுலேருந்து குலசாமி பார்த்ததில்ல. போணும் போணும்னு எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாம இருந்துச்சு. இப்ப அச்சங்கோயில் வரணும்னு வந்தா, அங்க வெளியிலேயே எங்க குலதெய்வம் இருக்கு. சத்தியமா தெரியாது. சங்கிலி புதத்தார்ன்னு சொல்லிட்டு. பார்த்ததுமே அப்படியே உடம்பெல்லாம் அந்த பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக் படிக்க ஆரம்பிச்சிச்சு. சாமி, குலசாமி எல்லாம் குலசாமி அந்த பாட்டு. பாத்தானே உடனே கண்ணீர் வருது, விழுந்து கும்பிடுறா. பார்த்ததே இல்ல பிறந்ததுல. எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பா, உனக்கு அந்த சாமி பேர் தான்ப்பா வச்சிருக்கு. அதுதான் உனக்கு ஆமா, குலதெய்வம் போன குலதெய்வம்னு. வாட்டி வந்தா கூட போனோம், எல்லாரும் போகணும்னு சொன்னாங்க. ஆனா போகவே நான் முடியல. பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு பார்த்தேன். மன நிறைவா இருக்கு. இனிமே வாழ்க்கையில முன்னேற்றம் தான். குலசாமியை பார்த்தாச்சு. கும்பாவுருட்டி வாட்டர் ஃபால்ஸ் இங்கதான் இருக்கு. ஆனா தண்ணி கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வேற ஃபால்ஸ் போறோம். திருப்பியும் அதே பூக்கள். மீன் பிடிக்கிறாங்க. அந்த பூ கிட்ட நிக்கிறதுல பூ கிடக்கு பாரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது எடு சதி. இப்பதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க கோயில்ல கொஞ்சம் காஞ்சு இருந்தது. லவ் யூ டு. மீன் இருக்கு பாரு. zoom பண்ணி பாரு. மீனா? கால் வச்சிருந்தா கால் வந்து சரிங்களா? என்ன சில்லுன்னு இருக்கா? ஒரே பக்தி பயமா தெரியற பாரு. மூஞ்சில அலி எலி அடிச்சிட்டா நம்பிடுவாங்களா? தண்ணி கம்மியா தான் இருக்கு. பரவாயில்ல, தண்ணி நிறைய இருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கவா முடியுதே. நல்லா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கும்பாரெட்டி ஃபால்ஸ் பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு பிளேஸ். பாருங்க, குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அந்த செம்மையா இருக்கு. மேடம் செட்டில் ஆயிட்டாங்க. கோயில் சொல்லிட்டு இந்த சுடிதார் போட்டாங்க. ஆனா இங்க ஏற இறங்க கஷ்டமா இருக்கு. பார்த்து பார்த்து அதுல உட்காந்து அதுல உட்காந்துக்கிட்டு தண்ணியில கால மீனெல்லாம் கடிக்க போகுது. ஒரு மீனாவே மீன் கடிக்குது. அங்கெல்லாம் பாய் போட்டு படுத்துட்டாங்களா அழகா. இதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி இருந்த பிளேஸ்ல போட்டோ எடுக்க இறங்கணும். ஆனா அங்க நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. அங்க வந்து யானை எல்லாம் தண்ணி குடிக்க வருமா. அதனால இங்க ஃபால்ஸ் இருக்கு, இங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியா இந்த ஃபாரஸ்ட் கார்டா அவரே சொல்லிட்டாங்க. அந்த மீன் பாரு, ஒரு கலரா இருக்கு பாரு. ரெண்டு கலர். தண்ணி கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே விளையாடிட்டு ஃபோட்டோஸ் தான் மெயினாக. ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம். எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
யானை ஒரு போர்டு வச்சுட்டாங்க. நானும் ஒரு யானையாவது பார்க்கலான்னு பார்த்தேன். மொத்த யானையும் இந்த வாரத்துல நம்ம கோயில்ல இருக்கிற யானை கிடையாதுடி, கும்கி யானை கொன்றும் வந்ததுன்னா. குரங்கு, மயில் தான் பார்த்தோம். யானையை பார்க்கவே இல்லை. இந்த காட்டுல நிறைய அந்த பூ மரம் இருக்கு. நிறைய இடத்துல ரெட் ரெட்டா இருக்கு. அந்த மரத்துல பச்சை கலர் இலையே இல்ல. வெறும் பூ மட்டும் தான் இருக்கு. அந்த எடுத்து காட்டின அந்த குட்டி பூ. அதுதான். அந்த பூவோட நேம் யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக அந்த பூ 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 தான் பார்க்கப்பெல்லாம் பேசுனேன். கோட்டை வாசல் ஸ்ரீ கருப்பசாமி கருப்பாயம்மன் திருக்கோயில். இங்க இந்த சபரிமலை ஐயப்ப சாமி. உள்ள கோயிலுக்குள்ள போக போறோம். இது வந்து அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட்டுக்கு 2 மினிட்ஸ்ல இந்த கோயில் இருக்கு. செக் போஸ்ட்டுக்கு இந்த சைடு தான் ஜியோ, ஏர்டெலோட சிக்னலே கிடைக்கு. அங்க கேரளா பார்டருக்கு அந்த சைடு கரெக்டா கிராஸ் ஆகுதும் சிக்னல் கிடைக்குது. அங்க வந்து பிஎஸ்என்எல், வோடஃபோன் தான் கிடைக்கும் போல. நாங்க ஜிபே எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். நல்ல கொஞ்சம் கேஷ் இருந்தது. நீங்க எங்கேயா போறீங்கன்னா கேஷ் எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா ஜிபே எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஜியோ, ஏர்டெல் அது மாதிரி. பிஎஸ்என்எல், வோடஃபோன்லாம் இருக்கு. இங்க கரெக்டா கிராஸ் ஆகும் சிக்னல் கிடைச்சது. இங்க ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு ஃபர்ஸ்ட். இது வந்து தமிழ்நாடு பார்டர். தமிழ்நாடு நம்ம கிராஸ் கோட்டவாச ஆயிட்டோம். கருப்பசாமி கோயில். கோட்டை வாசல் கருப்பசாமி அண்ட் கருப்பாயி அம்மன் கோயில். தண்ணி எடுக்கிற பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல போக வேண்டாம், யாரும் இல்லை. அதனால நம்ம வந்து கிளம்பிடலாம். ஓகே, இதோட ஓவர். அச்சங்கோயில் வந்தாச்சு, சாமி பார்த்தாச்சு, கருப்புசாமி பார்த்தாச்சு, தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி கேரளாவுக்கு போயாச்சு, கேரளால இருந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.